வணக்கம் நண்பர்களே. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடத்தப்படுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு நாடுகளில் ஏதாவது நாடு தாக்கப்பட்டால் இன்னொரு நாடு உதவிக்கு வரணும். உதாரணத்துக்கு பாகிஸ்தானை தாக்குதல் நடத்தினா சவுதி அரேபியா உதவிக்கு வரணும், சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் உதவிக்கு வரணும். இதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள்லாம் இருக்குது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸு இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நாடு தாக்கப்பட்டால் மற்றொரு நாடு உதவிக்கு வரும். அதே மாதிரி வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ரஷ்யாவில் சண்டை நடந்தால் வடகொரியா வீரர்கள் அனுப்பணும், வடகொரியாவில் சண்டை நடந்தால் ரஷ்யா வீரர்கள் அனுப்பணும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா சண்டையில் வடகொரிய வீரர்கள் 22 பேர் இறந்துட்டாங்க. அந்த வீரர்கள் உடல் வரும்போது வடகொரிய அதிபர் கதறி அழுத காட்சி கூட பார்த்துருக்க முடியும். இப்போ இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பாக ஒன்றிணைக்கணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கத்தார்லேயும் தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்போ முஸ்லீம் நாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. முஸ்லீம் நாடுகள்லேயே ஓரளவுக்கு ஆயுதங்கள் வச்சிருக்க நாடு பாகிஸ்தான். அது மட்டும் இல்லை, அணு ஆயுதமும் வச்சிருக்கு. அதனால பாகிஸ்தானை சேர்த்துக்கிட்டோம்னா மற்ற நாடுகள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஒன்றிணைச்சு நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா பாகிஸ்தான் தீவிரவாத செயல்களை முழு மூச்சா செஞ்சுக்கிட்டு இருக்க நாடு. பண உதவி இல்லாம தான் இருந்தாங்க. இப்போ சவுதி அரேபியா மாதிரி எண்ணெய் வளம் மிக்க நாடு உதவிக்கு வரும்போது இன்னும் தீவிரவாத செயல்களை அதிகரிப்பாங்க. இப்போ 3ஆம் உலகப் போர் எப்படி வரும்னு சொல்றாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கு இடையே சண்டை வரலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது கிறிஸ்டின் வெர்சஸ் முஸ்லீம். ஸோ இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு ஆதரவாக சீனா போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால நிச்சயமா 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக நெருக்கமாக வந்துகிட்டு இருக்குதா இந்த செயல் உணர்த்துது. அடுத்தடுத்த காலங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.